Praise you. Hallelujah. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, காலை ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானுடைய கரத்திலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒருவரும் ஒருமையாய் திரும்பாதபடி இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைவாய் உடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் நிரப்பப்பட்டவர்களாக திரும்பி போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போவதாக. வந்திருக்கிற அத்தனை பேருக்காக, குடும்பங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உம்மை துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திரம். குடும்பங்களையும் சகல பிரயாசங்களையும் கர்த்தாவே, பிள்ளைகளையும் சந்ததிகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், ஆராதிக்கும்படி வந்து கொண்டிருக்கிற யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இத்தனை பேரை நீங்கள் பலப்படுத்துங்க. உன்னத பலத்தினால் இடை கட்டும்படி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட அநேக புதிய குடும்பங்களை, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. பலவீனத்தின் நிமித்தமாய் தடைபட்டிருக்கிற யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் பாண்டி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர். செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடுவதில்லை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பாண்டி கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். புதிய மாதம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மாதம் முழுவதும் எங்களுடைய அனுதின ஊழியங்களையும், எங்கள் குடும்பங்களையும், சகல பிரயாசங்களையும், விசேஷமாக இந்த கல்வி ஆண்டிலே ஸ்கூல் காலேஜுக்கு போக இருக்கிற அருமை பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர்தாமே அற்புதங்களின் தேவனாய் தகப்பனே, எங்கள் மத்தியிலே கடந்து வந்து இந்த ஆராதனையும் இந்த மாதத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. நன்றி நன்றி. பாண்டி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கிருபையினால் எங்களை நிரப்புங்க. பிரசனத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் இந்த ஆசீர்வாதமான இந்த புதிய நாளிலும் ஆராதனை வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படி நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. பாடலாமா? பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் முழுவதும் இந்த பாடலில் நம்ம பாடுற ஒவ்வொரு வார்த்தையின்படியும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி, ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபத்தோடு இந்த பாடலை நாம் பாடலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து பாடலை நம்ம பாடலாம். நல்ல கரங்களை உயர்த்தி, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கைகளை அசைத்து சுதந்திரமா நீங்க கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? Praise you. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரப்பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படி கர்த்தர் உன்னை கரப்பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடு. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஆக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை தாண்டிடுவேன். நம்புவேன்
அலைகளை நான் காண்பிடுவேன். பாடுவோம். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் காண்பிடுவேன். பாடுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் தேவ பிரசன்னத்தோடு எல்லாரும் எழுந்து நின்று நல்ல ஆவியில் நிறைந்த அபிஷேகத்தோட நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கடைசி சரணத்தை பாடலாம். அத்தி மரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்பேன். நான் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். Glory, hallelujah, glory, 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 praise you, glory Jesus, praise the Lord, hallelujah, 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 அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திரு வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பாடுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. Praise you. Baba 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 bala boshi andara. Oh glory 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 glory. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை மையப்படுத்துவோமா? கர்த்தரை துதியுங்கள். நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். கர்த்தரை துதியுங்கள். நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். கர்த்தரை துதியுங்கள். ஒரு நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே. ஆமென். வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணி நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் சொல்லுகிறது, பாடின பாடல்ல அப்படிதான் பாடணும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் ஒரு நாளும் ஆமென் பார்க்காம இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ஜெபங்களுக்கு ஒரு பதில் கொடுக்காம இருக்கிறதே இல்லை. ஆமென். பிரயாசங்களை காண்கிறவர்,
ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன். Glory, glory, ஆமென். glory, அப்படியாய் glory, glory. இந்த நாளிலும் கூட என்னெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ, என்னெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டுக்கொள்கிறோமோ, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தேன். பாடல பாடி கர்த்தரை நம்ம துதிக்கலாமா? ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கை தட்ட வேண்டாம், ஜெபத்தோடு நான் பாடலாம். ஹல்லேலூயா. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆராதிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதானம், மாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதானம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே ஆராதிப்போம். நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். பாடுவோமா? கர்த்தர் எத்தனை நன்மைகள் ஓ நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே செய்கைகள் பெரியவைகளே, கர்த்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. தீயரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின் பேரின்ப பாக்கியம். சந்தோஷமா பாடி ஆராதிப்போம். தீயரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின் பேரின்ப பாக்கியமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்றும் போதித்து நடத்துபவரே, தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. சொல்லுவோம். நடக்கும் வழிதனை காட்டுபவரை, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே.
கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. glory. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடக்கும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடக்கும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. உள்ளியில் விழாத வழி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. இந்த வார்த்தையை சொல்லுங்க. உள்ளியில் விழாத வழி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே ஹல்லேலூயா நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? நித்தம் நான் நினைப்பேனே. பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே இத்தனை நாட்களும் இத்தனை மாதங்களும் ஆண்டுகளும் நினைப்பேனே. ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் செய்த ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், நன்றி சொல்லுவேன், நான் நினைப்பேனே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோதர பலிகளை ஏறெடுக்கலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஓ ரபலவரதன பூஷி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். Praise the Lord. ஆமென். Praise the Lord. இந்த 2023ஆம் ஆண்டு ஆமென் 5 மாதங்களிலும் கர்த்தர் நமக்கு செய்த அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள். ஆமென், ஆமென். இந்த 6வது மாதத்திலும் கூட ஆமென் கர்த்தர் நமக்கு இந்த நாள் வரைக்கும் செய்த ஆமென் அநேக நன்மைகள், கொடுத்த ஆசீர்வாதங்கள், இனி வருது நாட்களிலும் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறதான ஆமென் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஆமென் எல்லாவற்றுக்கும் ஆமென் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணுவோமா? எல்லாரும் சோதனம் பண்ணுவீங்களா? அப்பா உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. Praise the Lord. நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக, இந்த புதிய மாதத்திற்காக, புதிய மாதத்தினுடைய முதல் ஆராதனை நாளுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நாங்கள் பாடினது போலவே தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு எங்களை ஆண்டவரே நல்ல பயனுள்ள கருவிகளாய், பாத்திரங்களாய் நீர் உருவாக்கும்படி அப்பா அவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு வாக்குத்தத்தங்கள் நன்மையினால நிரப்பப்பட்டவர்களாக புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்திருக்கிற திருவிருந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற அத்தனை பேருக்காகவும், குடும்பங்களுக்காகவும், பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தடைப்பட்டவர்கள் தடையில் நீ கொண்டு வாங்க. இந்த உன்னத நாமம் மகிமைப்படட்டும். அநேக புதிய குடும்பங்களை, புதிய ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனைகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். புதிய மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவீங்களா? Praise God. Thank you. God bless you. Praise the Lord. ஆமென். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலையும் எல்லாரையும் பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. Praise the Lord. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆமென் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஒரு சேஷித்த ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். சபையில் இருக்கிற குடும்பங்கள் கர்த்தரை ஆராதிக்க வருவது பெரிய ஆசீர்வாதம். எல்லாம் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஆமென் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மற்ற நாட்களை விட ஞாயிறு ஆராதனை நாளிலே ஆமென் நான் ரொம்ப உற்சாகமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். அதிகாலமே ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஜெபித்து விட்டு ஆயத்தப்படுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தொடர்ந்து பாஸ்டர் அம்மா கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. வாசிக்க வேண்டியதான வேத பகுதி சங்கீதம் 19 வசனங்கள் 7 முதல் 14 வரை. சங்கீதம் 19 வசனங்கள் 7 முதல் 14 வரை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குவதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலனுண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கும் என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும்
என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லாமே, அல்லேலூயா, ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆமென், ஸ்தோத்திரம். இது கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற ஒரு நல்ல நாள். 6 நாள் நமக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்முடைய எல்லா வேலைகளையும் நம்ம செய்கிறதற்கு, நம்ம ஓய்வு எடுத்துக்கொள்ள, நம்முடைய எந்த காரியமானாலும் அதை செய்வதற்காக 6 நாட்களை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். 7வது நாள் யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளை நாம் கர்த்தருக்காக செலவு பண்ணுவோம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி. தாவீது அதை உணர்ந்தபடியினால் தான் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஆமென். இன்னும் கூட அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருமே இந்த நாள் என்ன நாள்? மன மகிழ்ச்சி நாள். அதனால் எப்படி இருக்கணும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் நல்ல சிரித்த முகத்தோடு, சந்தோஷத்தோடு, உள்ளத்தில் அந்த பூரிப்போடு கூட, களிப்போடு கூட நம்முடைய கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்கு இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். நாளில் கூட கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை. இந்த நாளில் நாம் ஒரு வசனத்தை, ஒரு சங்கீதத்தினுடைய ஒரு பகுதியை வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 19 நம்ம எல்லாருமே எடுத்து வைத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அதன் மூலமாய் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் 1ஆம் நாள், ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நடந்தது. இந்த ஆராதனையிலும் கூட நாம் வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை நம்ம தியானித்தோம். எல்லாருக்கும் நினைவிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். அந்த வசனத்தை நம்ம சொல்லலாமா? ஸ்தோத்திரம். தன் காலத்தில் தன் கண்ணியை தந்து ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாங்களா? வாய்க்க செய்ய போகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை. இந்த நாளிலும் கூட நாம் அந்த வார்த்தையை, வசனத்தை அடிப்படையாய் வைத்து சில வசனங்களை தியானித்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கரங்களில், எல்லாருடைய கரத்திலும் வேதம் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். நம்முடைய வேதத்தை எல்லாரும் நம்முடைய வேதத்தை தூக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நாம் இரவும் பகலும் என்ன செய்யணுமா? அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டுமாம். அதற்கு முன்பாக என்ன செய்யணுமா? அதன் மேல் பிரியமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வேதத்தினுடைய முழு சம்பவத்தை, அதாவது முழு காரியங்களையும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இன்று நம்மோட ஆண்டவர் பேசுகிறாரா? ஆமென். பேசி கொண்டிருக்காருல, வசனங்கள் மூலமாய் பேசுகிறாங்க, ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுகிறாங்க. கர்த்தர் யாரை கொண்டாகிலும் பேசுவாராம். பிழையாமிட்ட எப்படி பேசினாராம்? ஒரு கழுதையின் மூலமாய் பேசினாராம். கர்த்தர் சொல்லும் பொழுது அதற்கு மனம் திரும்பலன்னு சொன்னால் ஒரு கழுதை தான் வந்து பேசும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? யாரை கொண்டாகிலும் கர்த்தர் என்ன செய்வாங்க? அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்து கர்த்தர் நம்மிடத்தில் அவைகளை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். அதுபோல பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிற பொழுது ஆதாம் ஏவாள் இடத்துல ஆண்டவர் எப்படி பேசினாராம்? கூடவே இருந்தார், இல்லை? கூடவே இருந்தார், கூடவே உலாவினார். அன்று கூட அவங்க என்ன பண்ணாங்க? அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தினுடைய அந்த கனியை அவங்க புசித்த பொழுது அன்றும் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட உலாவி அவர்களோடு கூட பேசும்படியாக நல்ல குளிர்ச்சியான வேளையில் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் இறங்கி வந்தாங்க, அவங்களோடு கூட பேசும்படியாக வந்து ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? நேராக கூப்பிட்டு சொன்னாங்க, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. பாருங்க, அப்போ ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட உலாவி அவர்களோடு கூட என்ன பண்ணார்? பேசிக்கொண்டு இருந்தாராம். ஸ்தோத்திரம். ஏனோக்கு என்ன செஞ்சாராம்? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருந்தாராம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் ஒரு குடும்பஸ்தனாக இருந்தார். ஆனாலும் கூட என்ன பண்ணாராம்? எப்பொழுதும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தாராம். ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாரு?
காணப்படாமற் போயிட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்வோமே அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அதுபோல் காயின் ஆபேல் இடத்துல பேசினார் ஆண்டவர். எப்படி பேசினாங்க? ஆதாம் ஏவாளோடு கூடவே உலாவினாங்க. தோட்டத்துக்குள்ளே உலாவி அவர்களை 2 பேரே 2 கையில் பிடிச்சிட்டு அழகாக என்ன பண்ணாங்க? நம்ம சின்ன பிள்ளைங்களெல்லாம் என்ன செய்கிறோம்? கையில் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறோம்ல, அதுபோல் அவர் 2 பேரும் என்ன பண்ணார்? 2 பக்கத்தில் வைத்து உலாவி தோட்டத்திலே உலாவி கொண்டு பேசி கொண்டிருந்தாராம். எவ்வளோ ஒரு அருமையான நல்ல அனுபவம். ஆனால் காயின் ஆபேல் ஆண்டவர் எப்படி பேசினார்? காயின் இடத்துல எப்படி பேசினார்? கூப்பிட்றாரு அவனை. காயினே, என்ன பண்ண? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். ஆபேல் தான் எங்கே போயிட்டாரு? அவர் கொலை செஞ்சிட்டார்ல காயின். அதனால தான் காயின்கிட்ட கேட்குறார் ஆண்டவர், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அவர் என்ன சொன்னார் பதில்? நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ அப்படின்னு சொல்லி கேட்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோட என்ன சொல்ற? அவனுடைய இரத்தத்தினுடைய சத்தம் என்ன பண்ணுது? என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்கிறார். அப்போ காயின் இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடுது இல்லை? ஆதாம் ஏவாள் கூட எப்படி இருந்தாங்க? கூடவே இருந்தாங்க. காயின்ட்டு பேசும் பொழுது கூப்பிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கும் பொழுது நோவாவின் இடத்துல பார்க்கும் பொழுது என்ன செஞ்சாங்க? தனிப்பட்ட முறையில் பேசினார். அப்போ உலகத்தில் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் அக்கிரமம் என்ன இருந்ததாம்? மிகுதியாக இருந்தது. அக்கிரமத்தினுடைய அந்த சத்தம் ஆண்டவர் இடத்துல என்ன ஆயிடுச்சு? கேட்டது. இந்த ஜனங்களுடைய அக்கிரமம் என்னது? அதிகமாக இருக்கிறது. இவர்களுடைய பொல்லாப்பு என்ன இருக்குது? சிறு வயது முதல் இவங்களுடைய பொல்லாப்பு அதிகமாக இருக்குது. இவங்க பொல்லாப்பை விட்டு திருந்த மாட்டேங்கிறாங்க. நான் இவர்களோடு கூட இந்த பூமியையும் அழித்து விடுவேன் சொல்லி சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் அழிந்து போனது. ஆமீன். பூமி அழிந்துருச்சு. பூமியில் இருக்க மிருகங்கள் அழிந்து போனது. பூமியில் இருந்ததான எல்லா விருட்சங்கள், செடி, கொடி, மரம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அப்பொழுது தான் நீதிமானும் உத்தமமாய் இருந்ததான ஒரு மனுஷனை என்ன பண்ணார்? ஆண்டவர் தேடும் பொழுது நோவாவை கண்டுபிடித்தார். நோவாவின் இடத்துல தனிப்பட்டு பேசுகிறார். உலகத்தில் அந்த பூமியில் நிறைய பேர் இருந்தாங்க. ஜனங்களிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ண முடியல? பேச முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய அக்கிரமம் மிகுதியாக இருந்ததுனால தேவனால் அவர்களிடத்துல பேச முடியல. கர்த்தர் நோவாவின் இடத்துல பேசுகிறார். நீ எனக்காக என்ன பண்ண? ஒரு பேழையை கட்டணும். பேழையை கட்டி எல்லா மிருக ஜீவன்களிலும் எல்லா அந்த பேழைக்குரிய அளவுகள் முதற்கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? இந்த அளவில் செய்யப்படணும். குப்பேர் மரத்தால் செய்யணும். இத்தனை நீளம் இருக்கணும், இத்தனை அகலம் இருக்கணும், இவ்வளோ உயரம் இருக்கணும், இத்தனை அறைகள் இருக்கணும், இத்தனை தட்டுகள் இருக்கணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? விரிவாய் சொல்லி கொடுத்தார். கர்த்தர் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நோவா என்ன பண்ணாராம்? செய்து முடித்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மிடத்துலேருந்து அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாங்களோ அதை என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே செய்யணும்னு. அதனால நோவா என்கிற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்பிடிதலானது அவருடைய முழு குடும்பத்தையும் காப்பாற்றி விட்டது. அல்லேலூயா. பூமியே ஜலப்பிரளயத்தினால் என்ன ஆயிடுச்சு? அழிந்து போனது. ஒன்றுமில்லாமல் நிர்மூலமானது. பாருங்க, அந்த ஜனங்கள் செய்த பாவத்தினால மனுஷர்கள் மாத்திரமல்லாது மிருகங்கள், பறவைகள், என்னென்ன ஜீவராசிகள் என்று இருந்ததோ அத்தனையும், விருட்சங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அழிந்து போனது. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாராகிய 8 பேர் தவிர. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தனிப்பட்டு பேசினார் பாருங்க. மோசையோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. பேசி மோசை என்ன பண்ண சொன்னாங்க? நீ என்ன பண்ண? ஆரம்பத்திலேருந்து ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிறார். முச்செடியில் நின்று என்ன பண்ணுறார்? தரிசனத்தை கொடுக்குறாரு. எரிகிற முச்செடியில் அவருக்கு தரிசனம் கொடுத்து, நான் உன்னைய அழைக்கிறேன் வா என்று சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க? சீனாய் மலையில் கொண்டு போய் அவருக்கு ஆண்டவர் அவர் கரங்களில் 10 கட்டளைகளை கொடுத்து, இந்த கற்பனைகளை கொடுத்து, இதை ஜனங்களிடத்தில் போய் கொடு, இது ஜனங்களுக்கு தேவையானவைகள் என்று சொல்லி 10 கற்பனைகள் மூலம் பேசினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கற்பனைகளுக்கு பிறகாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எப்படி பேசினார் தெரியுமா? நியாயப்பிரமாணம் என்கிறதான ஒரு காரியத்தை கர்த்தர் தொகுத்து கொடுத்து, இவைகளின்படியெல்லாம் செய்யணும். ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்லி கொடுத்து என்ன பண்ணார்? இதன்படி செய்யுங்க என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆதாம் காலத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டாய் அப்படி நடந்தது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களோடும் என்னோடு கூட தேவனாய் கர்த்தர் எப்படி பேசுகிறாராம்? நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அருமையான வேதத்தின் மூலமாய் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தான் வசனம் சொல்லுது,
வேதத்தின் மேல் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் எப்படி இருங்க? தியானமாக இருங்கள் என்று சொல்லி. யார் ஒருவர் தியானமாக இருக்கிறாங்களோ அவங்க யாராம்? பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் நிறைய பாக்கியவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரம் எது? மத்தேயு 5ஆம் அதிகாரம் தான். என்னது? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், இப்படி எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம். அதில் நிறைய பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கோம். வேதத்தில் நிறைய பாக்கியவான்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வேதத்தை படிக்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவர் பாக்கியவான்கள் சொல்லியிருக்காங்கன்னு அந்த குறித்து லிஸ்ட் எடுங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இதில் ஒரு காரியம்தான், கர்த்தருடைய வேதத்தில் யார் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிறாங்களோ, அது எப்படி தியானிக்க வேண்டுமாம்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் யார் தியானமாக இருக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியவான். அவர்கள் தான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நினைப்போம் நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணும், நம்ம போகிற காரியமெல்லாம் நல்லா நடக்கணும், நம்ம எங்கெல்லாம் கால் வைக்கிறோமோ அங்கெல்லாம் என்ன ஆகணும்? ஜெயம் உண்டாகணும். இதெல்லாம் எல்லாருக்கும் விருப்பம் தானே? எங்கே போனாலும் நமக்கு தோல்வி ஏற்படணும்னு யாராவது நினைப்போமா? இப்போ எல்லோரும் பரீட்சை எழுதணும்ல, எழுதுனீங்களா? நான் எழுதலை. நம்ம எல்லோரும் நம்ம ஸ்கூலில் நம்ம படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் பரீட்சை எழுதிருப்பீங்க. காலேஜ் பிள்ளைங்களாம் செமஸ்டர் முடிச்சிருப்பீங்க. எல்லோரும் என்ன பண்ணியிருக்கோம்? எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட், அப்படி தானே? யாராவது நான் ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, போனால் போகுது அப்படின்னு யோசிப்போமா? படிக்காமல் இருக்கிற ஒரு பிள்ளை கூட என்ன நினைக்கும்? நான் என்ன பண்ணிடணும்? பாஸ் பண்ணிடணும். வருஷம்லாம் படிக்க மாட்டாங்க, ஆனால் அந்த பரீட்சையில் மட்டும் அவங்க என்ன செஞ்சிடணும்? பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போது ஒரு வெற்றியையும் ஒரு ஜெயத்தையும் தான் நம்ம எல்லாம் விரும்புகிறோம். அப்போ நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணும், நம்ம போகிற காரியத்திலெல்லாம் ஜெயம் உண்டாகணும், எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகணும். இதுதான் என்ன செய்கிறோம்? நாம் விரும்புகிறோம். ஆனால் கர்த்தர் அதையும் என்ன செய்வாராம்? வாய்க்க பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் என்ன பண்ண? உன் வழியை ஒப்புவித்து அவரிடத்தில் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்குல்ல, அதை நம்ம கட்டாயம் செய்து தான் ஆகணும். அதற்கு தான் அதன் முந்தின வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். கடந்த 1ஆம் தேதியில் தியானித்தோம். இந்த கர்த்தருடைய வேதத்தில் யார் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை யார் தியானிக்கிறாங்களோ அவர்களால் என்ன செய்ய முடியும்? அந்த முதல் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களிலிருந்து முற்றிலுமாய் நீங்கி இருக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையோ, பரியாசக்காரர் உட்காரும் இடமோ, பாவிகள் நடக்கிற வழியோ என்ன பண்ணாது? நமக்கு அருகில் வராது, நமக்கு எந்த பிரச்சனையும் அதனால் ஏற்படாது. நாம் அவைகளிலிருந்து நன்றாய் விலகி இருக்க முடியும். ஏனென்றால் நாம் வேதத்தை என்ன பண்ணுகிறோமாம்? தியானிக்கிறோம். முதலாவது நேசிக்கணும், முதலாவதாக பிரியமாக இருக்கணும், அதன் பிறகாக தான் என்ன பண்ணணும்? வாசிக்க வேண்டும். முந்தியெல்லாம் ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, வேதத்தை வாசி, வாதத்தை நேசி, நீயே விசுவாசி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசி என்று சொல்லுகிறதான ஒருவர் என்ன செய்ய வேண்டுமாம்? வேதத்தை நேசிக்கிறவர்களாகவும் வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் அதை தியானிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அதை விசுவாசிக்கிறவர்களாகவும் இருக்கிற பொழுதுதானே நாம் விசுவாசிகள் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா, கரம் உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். வசனம் ஓசியாவில் சொல்லப்படுகிறது, வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை என்ன செய்தார்களாம்? அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா காரியம், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு சொந்தப்படுத்திக் கொள்வோம். அன்னன்னைக்கு என்ன செய்யணும், என்னென்ன பொருள் வாங்கணும், என்ன துணி வாங்கணும், எங்கு போக வேண்டும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு உரியதாய் மாற்றிக்கொள்வோம். ஆனால் இந்த வேதத்தையும் வேதத்தில் உள்ள மகத்துவங்களையும் அறிந்து கொள்ள முடியாதபடி வேதத்தை என்ன பண்ணுகிறோம்? நம்ம தூரப்படுத்தி விடுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த வேதத்தின் மகத்துவங்கள் எல்லாம் நான் எழுதி கொடுத்தேன், ஆனால் அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். இது அந்நிய ஒரு காரியமாய் மாறிவிடுகிறது. அந்நியம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நமக்கு அடுத்த காரியம், நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக நாம் அதை எடுத்துக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, இந்த நாளில் நம்முடைய வேதத்தின் மேல் நமக்கு எவ்வளவு பிரியம் இருக்கிறது. வேத வசனங்களின் மேல் நம்முடைய பிரியம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஆசை, நம்முடைய தியானம், நம்முடைய கவனம் அவைகளின் மேல் எவ்வளவா இருக்கிறது. ஸ்தோத்திரம்.
ஞாயிற்றுக்கிழமை நல்ல வேதத்தை எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஆனால் இதே வேதாகமம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூக்கப்படுகிற ஒரு வேதாகமாக இருந்து விடக்கூடாது. அனுதினமும் நாம் இந்த வேதத்தை நம்முடைய கரங்களில் ஏந்துகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தின் மேல் பிரியம் கொண்டு அதை தியானிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது மாத்திரமே நாம் செய்கிற காரியம் எல்லாம் என்ன செய்யுமா? வாய்க்கும். எல்லாம் சொல்லாமே, செய்கிற காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சொல்லுவாங்க, வெண்ணெயை கையில் வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? நெய்க்கு அலையக்கூடாது. வெண்ணெய் எங்கே இருக்குது? நமக்கு கையில் இருக்குது. இந்த வெண்ணெயை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு நிறைய வேணும், ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும்னு எங்கே பண்ணுறோம்? எல்லா இடங்களிலும் அலைகிறோம். வெண்ணெயை உருக்குனா என்ன வந்துடும்? வெண்ணெய் உருக்குனா வெண்ணெய் வராது. வெண்ணெயை உருக்குனா நெய் தான் வரும். ஆமென், அல்லேலூயா. யாருமே வெண்ணெய் உருக்குனது இல்லையா? யாருமே வெண்ணெய் பார்த்தது இல்லையா? நெய்யே பார்த்தது இல்லையா? கடையிலேயே வாங்கிடுறோமா நம்மெல்லாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வெண்ணெய் வாங்கி அதை சரியான பதத்தில் அது சரி பண்ணி பக்குவம் பண்ணுறதுக்கு காசை கொடுத்தா என்ன வந்துட போகுது? நெய் வந்துட போகுது. ஆனால் இந்த வேத வசனத்தில் அப்படி இல்லை. இது வெண்ணெய். இந்த வெண்ணெயை உருக்குனாதான் நெய் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரத்தில் வெண்ணெயை வச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அழகாய் கொடுத்துருக்கிற இந்த வேத வசனம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் அதை உபயோகப்படுத்த நம்ம மறந்து விடுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட பாருங்க, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றார், என் தேவனுடைய வேதத்தை நீ மறந்தபடியினால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இது பெற்றோர்களுக்கு மாத்திரமல்ல, மற்ற எல்லாருக்குமே உரிய காரியம். பாருங்க, இந்த வேதத்தை யார் ஒருவர் மறந்து விடுகிறாங்களோ, இந்த வேதத்தை தூக்குவதற்கு யார் மறக்கிறாங்களோ, இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள, இந்த வேதத்தை தியானிக்க ஒருவேளை பெற்றோராகிய நாம் மறந்து விடுவோம் என்று சொன்னால் நம் பிள்ளைகள் தேவனால் மறக்கப்பட்டு விடுவார்கள். ஆமேன். இதை நாம் மறந்து விடக்கூடாது. இது நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. போன மாசத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் என்ன? வாக்குத்தத்தம். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நீ என்னுடைய வேதத்தை மறந்தபடியினால் நான் என்ன செய்வேன்? உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? அது 1000 தலைமுறை மட்டும் இருக்குமா? ஆனால் நாம் செய்கிறதான குற்றங்களுக்கு தண்டனையாக 2ஆம் 3ஆம் தலைமுறை மட்டும் அதை விசாரிக்கிற தேவன். ஸ்தோத்திரம். நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற தீங்குகள், பாவங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளும் உட்பட்டு விடுகிறார்கள் என்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. ஏன் பாவம் என்னோட முடியும் என்று சொல்லி விட வேண்டாம். ஆனால் நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நாம் செய்கிற தீங்கு நிமித்தம் 2ஆம் 3ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் என்ன பண்ணுவாங்களாம்? விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறாராம். ஆனால் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிற பொழுது அது என்ன செய்கிறாராம்? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் செய்கிற நன்மை நம்முடைய பிள்ளைகளை பின்தொடரும். ஸ்தோத்திரம். மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வேதத்தின் மகத்துவத்தை எல்லாம் எழுதி கொடுத்தாங்களாம். அதை அவங்க அந்நிய காரியமாக நினச்சிட்டாங்க. வேதம் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? வீட்டில் ஆளுக்கு ஒரு வேதாகமம் வச்சுருக்கணும். எல்லோரும் வச்சுருப்போம்ல. 1 2 3 இன்னும் பல விதங்களில் என்ன பண்ணியிருப்போம்? வச்சுருப்போம். பல கலரில், பல குவாலிட்டியில், அதாவது நல்ல தரமான வேதாகமம் இருக்கணும்னு சொல்லி நிறைய பைபிள் எல்லாருமே வச்சுருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வைத்து பத்திரம் பண்ணி விடுகிறதா இருந்து விடக்கூடாது. நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதக்காரராகிய தாவீது சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 119 119ஆம் சங்கீதத்தை நம்ம வாசித்தோன்னு சொன்னால் அதில் அதிகமான காரியம் எதை பற்றி சொல்லியிருக்கோன்னா வேதத்தை பற்றி தான் சொல்லியிருக்கோம். வேதம் வேதம்னு சொல்லி அதில் அவர் 18ஆம் வசனத்தில் சொல்கிறார், வேதத்தில் உள்ளதான அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரணும். வேதத்தில் அவ்வளோ மகத்துவம் இருக்குதே, வேதத்தில் அவ்வளோ அதிசயங்கள் இருக்கிறதே, இவையெல்லாம் நான் பார்க்கும்படி என்ன பண்ணுங்க? என் கண்களை திறங்க ஆண்டவரே. இதெல்லாம் எனக்கு படிக்கணும். அதில் உள்ள சத்தியங்களை நான் தெரிந்து கொள்ளணும். இந்த வேத வார்த்தைகள் வசனங்களின் மூலமாக நீங்கள் பேசுகிறீங்களே, அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வேதத்தின் மகத்துவங்கள், வேதத்தினுடைய அதிசயங்கள் எல்லாம் நான் காணும்படியாக என் கண்களை திறங்க ஆண்டவர். அவர் கண்ணு குருடாக இருந்துச்சு, அப்படி இல்லை. அவருடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய மன கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தை அப்படியே கடகடகடன் வாசிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். வேதத்தின் மூலமாய், அந்த வார்த்தைகளின் மூலமாய், அந்த வசனங்களின் மூலமாய் ஒருவேளை நம்ம ஒரு அதிகாரம் வாசித்திருப்போம், ஆனால் கர்த்தர் அதில் ஒரு வார்த்தையின் மூலமாய், ஒரே ஒரு எழுத்தின் மூலமாய் கூட கர்த்தர் பேசுவாராம். ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் அனுப்புகிற வார்த்தைகள் ஒன்றும் அது வீணாவாய் அனுப்பப்படுகிறது இல்லையாம், அது கிரியை செய்து திரும்புமாம். அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் என்ன நோக்கமாய் அந்த வார்த்தையை அனுப்பினாரோ அந்த வார்த்தை நம்ம இடத்துல கிரியை செய்துதான் திரும்புமாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சும்மா அப்படியே பேசிட்டு போகிறதான பேச்சாக அல்ல கர்த்தருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறதாம். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய், ஸ்தோத்திரம், எந்த ஆத்துமாவையும் உருவ குத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த வேத வார்த்தை வசனமானது நம்மோடு பேசுகிறதாய் மாத்திரமல்ல, நம்மை சரிபடுத்துகிறதாய், நம்மை சீர்படுத்துகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அந்த வேதத்தை என்ன பண்ணணுமா, பிரியமா இருங்க, அதை வாசிங்க, அதை நேசிங்க, அதை விசுவாசிங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் சொல்ல நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்றோம்? எல்லாம் ஜெபிக்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள், உபவாசங்கள் மாத்திரமல்ல ஜெபங்களுக்கு கூடி வந்து ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னும் உங்களுடைய ஜெப ஜீவியம் அதிகரிக்கட்டும். ஆனால் வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், எல்லாருக்கும் நல்லா தெரிந்த வசனம்தான். ஆமென், அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லிச்சான்? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானதான். ஆண்டவர் சிலர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவன் அல்ல. என்ன சார், ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, தாவீது ஆண்டவர் எவ்வளோ அழகாக கூப்பிடாரு பாருங்க, ஜெபத்தை கேட்கிறவரேன்னு. அந்த கேட்கப்பட வேண்டிய ஜெபமானது அருவருப்பாக ஒரு நாள் போய்விடும். என்று தெரியுமா? வேதத்தை என்று நாம் கேளாமல், வேத வசனங்களை என்று நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளாமல், வேத வசனத்தை நாம் என்று தியானிக்காமல் விட்டு விடுகிறோமோ, வேதத்தை கேளாமல் தன் செவியை யார் அடைத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய ஜெபம் அருவருப்பு என்று சொல்லுகிறார். அருவருப்புனா அருவருக்கப்பட்ட பொருளை என்ன செய்ய மாட்டோம், பக்கத்தில் கூட என்ன செய்ய மாட்டோம். அருவருத்துட்டோன்னு சொன்னால், ஒரு நல்ல பொருள், ஒரு பொருள் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னால், ஸ்மெல்லு வந்துடுச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? மூஞ்சி நமக்கு எவ்வளோ பெரிய கோணத்தில் போகுது இல்லை? ஆனால் ஒரு பொருளை அருவருத்தோம் என்று சொன்னால் அதன் அருகில் நம்ம போக மாட்டோம், சீ அப்படின்னு சொல்லி உதறி விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற நம்முடைய ஜெபமும் ஒரு நாள் அப்படி என்ன பண்ணிவிடுமாம், மாறிவிடும். ஏன் தெரியுமா? ஜெபத்தை கேட்கிற தேவன் ஏன் அந்த ஜெபத்தை அருவருக்கிறார் என்று சொன்னால், வேதத்தை நாம் கேளாமல் இருப்போம் என்று சொன்னால். பிரசங்கம் பண்ணப்படுது, இப்போ எப்போ டிவியை ஓப்பன் பண்ணாலே வசனங்கள், எங்கே பார்த்தாலும் வசனங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இப்போ செல்ஃபோன்லலாம் என்ன பண்ணுது, மெசேஜில் எப்போ பார்த்தாலும் மெசேஜ் வசனங்கள் எல்லாம் கேட்கப்படுது. இந்த வேதம் நம்முடைய கருத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை கேளாதபடி, வேதத்தை தியானிக்காம, வேதத்தை வாசிக்காம, வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அந்த சத்தத்திற்கு நம்ம செவி கொடாமல் அந்த வேதத்தை கிடுகிடுன்னு வாசிச்சுட்டு போயிட்டோம்னு சொன்னால் அதனால் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. வேதத்தை நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த பேசுகிற சத்தத்துக்கு நாம் என்ன பண்ண வேண்டுமாம், செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை யார் விலக்குகிறாங்களோ அவர்களுடைய ஜெபம் என்னவாய் மாறிவிடுகிறது, அருவருப்பாய் மாறுதான். வசனம் சொல்லுகிறது, இது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லி. ஸ்தோத்திரம். பாருங்க, வேதத்தை குறித்து இவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது. இந்த வேதம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 19:7 நம்ம வாசித்ததை எல்லாருமே கேட்டீங்கல்ல? ஸ்தோத்திரம். 19ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறதாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பாருங்க, வரிசையா பின்னாடியெல்லாம் சொல்லப்படுகிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறதாம். எவ்வளோ இல்லை அதை, அந்த வேதத்தினுடைய மகத்துவம், அதை தான் அழகாக அவர் சொல்கிறார். வேதத்தில் உள்ள அதிசயத்தெல்லாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். இந்த வேதம் நமக்கு எவ்வளவு பெரிய வேதம். ஏன் வேதத்தை வாசிக்கணும் சொல்லுங்கள்? ஏன் வேதத்தை வாசிக்கணும்? ஏதோ கிறிஸ்தவங்க அதனால என்ன பண்ணணும், வசனத்தை வாசிக்கணுமா? கிறிஸ்தவங்களாக இருக்கனால நம்ம பைபிள் படிக்கணுமா? அப்படி இல்லவே இல்லை.
அது ஏன்னு நம்ம பின்னாடி இப்போ பார்க்க போகிறோம். சில நிமிஷங்கள் நம்ம அதை பார்த்து முடிக்க போகிறோம். ஆனால் வேதம் நமக்கு எப்படி இருக்கிறதா? நம்முடைய கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, குறைவே கிடையாது. எந்த பக்கம் எடுத்து பார்த்தாலும் என்ன இருக்காது? குறைவே இருக்காது. எதில் போய் என்ன பண்ணாலும், எந்த ஒரு புஸ்தகம் எழுதினாலும் அந்த புஸ்தகத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒரு குறையை என்ன பண்ணுவாங்க? யாருடைய கண்களுக்காவது தெரிஞ்சிடும். யாராச்சும் சொல்லுவாங்க இதில் இப்படி இருக்குது, அதில் அப்படி இருக்குது, இது ஏன் அதில் சொல்லப்படுதுன்னு மற்ற புத்தகங்களை குறித்து சொல்ல முடியும். ஆனால் நம்முடைய வேதத்தை குறித்து ஒரு குறை கூட யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது குறைவற்றதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது குறைகளை நிறைவாக்குகிறதான ஒரு பொக்கிஷமாய் காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, அது என்ன செய்கிறதாம்? ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாம். ஒரு உயிரை கொடுக்குது பாருங்க இந்த வேத வசனம். இந்த வேத வசனம் நம்ம உயிர்ப்பிக்கிறதே. இந்த வேத வசனத்தை படிக்காமல் இருந்தால் எப்படி நம்ம உயிர்ப்பிக்கப்பட முடியும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஒவ்வொரு நாள் ஜோமனும் இந்த வசனத்தை கேட்டோடனே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணணும்? ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? வாழணும். வாழ்ந்து வேற எப்படி இருக்கணுமா? சுகமாக இருக்கணும். எல்லா திருமண காரியங்கள், திருமண நாள், பிறந்த நாள், இதிலெல்லாம் சொல்லும் பொழுது மற்றவர்களை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என்ன பண்ணுவோம்? இந்த வார்த்தையை சொல்லுவோம், மனதார நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ஆத்மா வாழ்கிறதா? ஸ்தோத்திரம். அதுதான் முக்கியம். வசனம் முதல்ல என்ன சொல்லுது? உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்மா முதலாவதாக என்ன பண்ணணும்? வாழ வேண்டும். அந்த ஆத்மாவானது செத்து போன நிலைமையில் இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை அது துவண்டு போன சோர்ந்து போன நிலைமையில் இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது இந்த வேத வசனம் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த ஆத்மா நம்ம என்ன பண்ணுகிறதாம்? உயிர் கொடுக்கிறது. சில நேரத்தில் பார்த்தா நம்ம திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுவோம். திடீர்னு ஏதோ பலவீனத்தினால ரொம்ப சோர்வுச்ச நிலைமையில் இருந்தால் நம்ம உயிர்ப்பிக்கிறதுக்கு ஒன்று ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் ஒன்று என்ன பண்ணுவாங்க? ட்ரிப்பு போடுவாங்கல்ல. ட்ரிப்பு போட்டோன்னே என்ன ஆகிடும்? ட்ரிப்பு போட்டோன்னே என்ன ஆகிடும்? கொஞ்சம் தெம்பு வந்துடும்ல, பலன் வந்துடும், ஒரு உயிர் வந்தது மாதிரி இருக்கும். இங்கே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பர்மா காலனியில் ரொம்ப ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. நல்லா தான் இருப்பாங்க, வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்ருப்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது. ஒரு பாட்டியம்மாவுக்கு தெரியும், அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது பாஸ்டர்மா அப்படிம்பாங்க. டாக்டர் இருக்கார், அந்த டாக்டர்கிட்ட போய் ஒரு குளுக்கோஸ் பாட்டிலில் ஏற்றிட்டு வந்தால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? தெம்பு கிடைக்கணும். வரும்போது அப்படி தான் வருவாங்க, போவாங்க அப்படியே சோர்ந்து. வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாட்டில் ஏறின உடனே அந்த பாட்டில் இருக்கோ இல்லையோ அவங்க இருதயத்துக்குள்ளே என்ன வந்துடுது? ஒரு பலன் வந்துடுது. உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரொம்ப டாம் ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க. என்கிட்ட நான் குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றிட்டு வந்த பிறகு தான் எனக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் தெம்பாக இருக்குது. அங்கே போனால் தாங்க எனக்கு சரியாக வருது. அங்கே போய் 2 பாட்டில் ஏற்றினா தான் என்ன வருது? சரியாக வருதுன்னு சொல்கிறதுக்கு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தாயாரை பார்த்துருக்கேன். தாயார் மரித்தும் போனார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாக நம் சோர்ந்து போன நேரம், துவண்டு போன நேரம், நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட நிலைமைகள் நமக்குள் வருகிற பொழுது நம்முடைய ஆத்மாவை எது உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னால் வேத வசனம்தான். அதனால தான் இந்த வேதத்தின் மேலே எப்படி இருக்கணுமா? பிரியமாக இருங்க, இரவும் பகலும் தியானிங்க. ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக 119ஆம் சங்கீதம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாலிப பிள்ளைங்களாம் சொல்லலாம் அந்த வசனத்தை. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று சொல்லி இந்த வேத வசனம் என்ன பண்ணுதாம்? நம்மை சுத்தப்படுத்துகிறதாம். நம்மையும் அறியாமல் ஒட்டி கொண்டிருக்கிற அநேக அசூசிகள், பாவங்கள் இவைகளெல்லாம் நெருங்கி வருகிற பொழுது அவைகளையெல்லாம் வெட்டி ஒதுக்கி தள்ளி நம்மை சுத்தப்படுத்துகிறதாம். எது? இந்த வேத வசனமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய இருக்குது, சொல்லிக்கொள்ள நேரமில்லை. 119ஆம் சங்கீதத்தை இப்போ எல்லாரும் வீட்டில் போய் வாசிங்க. ஸ்தோத்திரம். எத்தனை வசனம் இருக்குது? 176 சங்கீதம் வசனங்கள். அதனால் இந்த 176 எல்லாரும் வந்து 117 2 வசனம் இருக்குன்னு படிச்சுட்டு வந்துடாதீங்க, அதையும் படிங்கள். 119ஆம் சங்கீதத்தை நல்லா படிங்க, வாசிச்சு பாருங்கள். அதில் எத்தனை வேதம் இருக்கிறது. வேதம் வேதம் என்று சொல்லப்படுகிற நிறைய வார்த்தை இருக்கும், அதெல்லாம் குறிச்சிட்டு வரணும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்போ தெரிஞ்சலாம் வேதத்தின் மேல் நம்ம எவ்வளவு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. அந்த வேதத்தில் பாருங்கள், 92ஆம் வசனத்தில் பார்க்குறோம், வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. இந்த நாள் என்ன நாள்? மனமகிழ்ச்சி. கொஞ்சம் மகிழ்ச்சியாக சொல்லலாமே. இது என்ன நாள்? மகிழ்ச்சியினால், மன மகிழ்ச்சியினால். இந்த வேதம் நமக்கு எப்படி இருக்கிறதா? மன மகிழ்ச்சியை தருகிறதா இருக்கிறது. அந்த தாவீது சொல்லுகிறார், இராதிருந்தால் என்னுடைய துக்கத்திலே நான்
அழிந்து போயிருப்பேன். ஏன்னா இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, இதுதான் சந்தோஷம் கொடுக்குது. இந்த பூமியிலே காணப்படுகிற உலகத்திலே மகிழ்ச்சி தரக்கூடிய என்று சொல்லப்படுகிற பல காரியங்கள் இருந்தாலும் அது எதுவும் என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது. அது அப்பொழுது தானே மகிழ்ச்சியாக இருக்குது போல் இருந்து உடனே மறைந்து போய்விடும். ஆனால் இந்த வேத வசனத்தை யார் வாசித்து தியானிக்கிறார்களோ அது என்ன செய்யும், நம்முடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி போட்டு நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு நிச்சயம் தினம் வாசித்து தினம் வேதத்தை தியானிக்கிறவங்களுக்கு அதனுடைய மகிழ்ச்சியினுடைய மகத்துவம் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னையிலேருந்து என்ன செய்ய போகிறோம், நமக்கு மகிழ்ச்சி கொடுக்குற ஒன்றை கையில் வச்சுருக்கிறோம். ஒரு நல்ல வெண்ணெயை வச்சுருக்கிறோம். போய் எல்லாம் உருக்குங்க. தினம் காலையில் எழும்பணும், என்ன பண்ணணும், வெண்ணெய் என்ன செய்யணும், உருக்கணும். வேலை இருக்கும், 1000 வேலை இருந்தாலும் ஒதுக்கிட்டு முதல்ல உருக்குங்க. நெய் கிடச்சிரும் பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அது 119 சங்கீதம் 105 வசனம் நிறைய இருக்குது. நான் சில காரியங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். அது நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அது போல வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இதெல்லாம் 119 சங்கீதத்தில் தான் இருக்குது. எல்லாத்தையும் போய் வாசித்து பாருங்கள். எத்தனை நானே ஒரு 5-6 வேதம் சொல்லிட்டேன். நீங்கள் மீதியான வேதத்தெல்லாம் எத்தனை வேதம் என்று பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதத்தை பார்க்குற பொழுது இந்த வேதம் பல, அதாவது இது எத்தனாவது வருஷம் நமக்கு, 2023, 1728வது வருஷம் நமக்கு இந்த வேதாகமம் முழுமையுமாக மொழிபெயர்க்கப்பட்டு முழு வேதாகமமாக அச்சடிக்கப்பட்டதாம். எத்தனை 102 ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த வேதத்தை படித்து முடிச்சிட்டோன்னு சொல்ல முடியும். படிச்சிருப்போம், தினம் படிப்போம். ஆனால் ஒவ்வொரு நாள் படிக்கும் பொழுதும், ஒவ்வொரு வாரம் படிக்கும் பொழுதும், ஒவ்வொரு மாதம் படிக்கும் பொழுதும் அவைகள் புதிதான சத்தியங்களையும் புதிய புதிய ரகசியங்களையும் என்ன பண்ணுகிறது, நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் யாரும் நான் பைபிளை படிச்சுட்டேன், அங்கே பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை வசனம் படிக்கிறீங்கன்னு குறித்து வச்சுட்டே வரணும். ஒரு வசனம் தான் படிச்சிருக்கீங்கன்னா அதையும் குறித்து வைக்கணும். ஆனால் நாங்கள் வேதாகம கல்லூரியை முடித்து வர்றதுக்குள்ளார நீங்கள் எத்தனை தடவை பைபிள் படிச்சிருக்கிறீங்கன்றதை எங்களுக்கு வேணும்னு எங்களுடைய கிளாஸ் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக, அங்கே வேலையே என்னது தான், பைபிள் படிக்கிறது தானே வேலை. அதில் சில நேரங்களில் பைபிள் படிக்காமல் கூட என்ன பண்ணியிருப்போம், அந்த டேயில் பிளாங்க் போட்டிருப்போம். வேறு வழி இல்லை, படிக்கவே இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணியிருப்போம், படித்திருக்க மாட்டோம். ஆனால் அங்கே இருக்கும் பொழுது அநேக தடவை என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். படித்து வேதத்தை படித்து பல தடவை என்ன பண்ணியிருக்கோம், பைபிளை படித்து முடிச்சிருக்கிறோம். பைபிள் காலேஜ் படித்து முடிக்கிறதுக்குள்ளார பைபிளை படித்து முடிச்சிட்டோம் நிறைய தடவை. ஆனால் அன்று படித்தோம், ஆனால் இன்றும் அது எப்படி தான் காணப்படுகிறது, புதியதொரு புஸ்தகமாகவே காணப்படுகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் அதற்குள் அத்தனை ரகசியங்கள் இருக்கிறது, அதற்குள் இத்தனை சத்தியங்கள் இருக்கிறது, இதற்குள் ஆழ்ந்த விதமான பல பொக்கிஷங்கள் இவைகளுக்குள் தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நம்ம என்ன பண்ணணும், வேதத்தை நேசிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், வாசிக்கணும். நேசம் இருந்தால் என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக பைபிளை தூக்கிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக பைபிளை தூக்கிட்டு போய் உட்காந்துடும். வேலை இல்லைன்னு யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாரும் வேலை மிகுந்தவர்கள், பொறுப்பு மிகுந்தவர்கள், கடமை மிகுந்தவர்கள். எல்லாருக்கும் எல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இது இருக்கத்தான் வேண்டும். அல்லேலூயா. இது மாறாதது, இது மாறாத கட்டளை. இதை கட்டாயம் என்ன பண்ணணும், எல்லாரும் வேதத்தை தினம் தினம் கையில் எடுத்து வசனத்தை வாசிக்கக்கூடியவர்களாய், தியானிக்கக்கூடியவர்களாய் நாம் மாறுகிற பட்சத்தில் நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறிவிடுகிறோம். நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிங்க. இது எதற்காக, நான் முதலே கேட்டேன்ல, தினம் நம்ம ஏன் பைபிள் படிக்கணும்னு சொல்லி, இதற்காகத்தான். வசனம் சொல்லுகிற பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்குது. இது யாரும் மனுஷன் எழுதலை. வசனத்தில் பார்க்குறோம் 2 பேதுல பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஏவி இதை எழுத சொன்னாங்களாம். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமே. 2 பேதுரு 2வது வசனத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நானே வாசிக்கிறேன். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்களாம். இது ஆண்டவர் ஏவனதுனால என்ன பண்ணப்பட்டது, எழுதப்பட்டது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதாம், தேவ ஆவியினால என்ன பண்ணுது, எழுதப்பட்டது.
ஒன்று என்ன பண்ணலை, மனுஷர்கள் தங்கள் சுயமாக யாரும் எழுதலை. எழுதுவதற்கு ஒரு மனிதன் வேண்டும், அதற்காக சில மனிதர்களை ஆண்டவர் எழுப்பினார். அநேக தேவ மனிதர்கள், தேவதாசர்கள் இந்த வசனத்தை எழுதினாங்க. ஆனால் எழுதப்பட்டது எதன் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவி இவைகளை எல்லாம் எழுத சொன்னபடியினால தான் அவங்க எழுதுறாங்க. இந்த வார்த்தைகள் எதற்காக எழுதப்பட்டது தெரியுமா? தேவனுடைய ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என்ன ஆகணும்னா தேறினவங்களாக மாறணுமா. என்ன பண்ணணும்? நல்ல வளர்ந்த அனுபவம் வேணும், முதிர்ந்த அனுபவம் வேணும். இன்னும் என்ன பண்ணுறீங்க? பால் உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீங்களே, காலத்தை பார்த்தால் என்ன செய்யணும்? போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னும் பாலை குடித்து கொண்டிருக்கிறவர்களாக இராமல் நம்ம வேதத்தில் மேல் வாஞ்சை உடையவர்களாக இருக்கிற பொழுது வேதத்தில் என்ன செஞ்சிருவோமா? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாருமே சொல்லலாம். தேவனுடைய மனுஷன் என்ன செய்யணும்? தேரணுங்க, தேரணும். நம்ம நிறைய இடத்துல சொல்ல, இந்த காய் சரியாக என்ன பண்ணல, தேரலை. தேங்காய் சொல்லுவோம்ல, தேங்காய் என்ன பண்ணல, தேரலை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல விளைச்சல் உண்டாகவில்லை என்று அர்த்தம். தேங்காய் தான், பார்க்க முழு தேங்காய் தான், ஆனால் உள்ள என்ன உண்டாகலை? விளைச்சல் உண்டாகலை, தேராத காய் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நல்ல ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆவிக்குரியவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான், நல்ல ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேறினவர்களாக இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தேர வேண்டும் என்று சொல்லி தான் இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை ஏன் தினம் படிக்கணும்? நம்மை தேற்றும்படியாக, நாம் தேரும்படியாக, நாம் வளரும்படியாக, நாம் விருத்தி அடையும்படியாக, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் வளர்ந்து போகும்படியாகத்தான் இந்த வேத வசனத்தை நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய மனுஷன் என்ன செய்யணுமாம்? எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டுமாம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நற்கிரியை செய்கிறவர்களாய் இருக்கணும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தகுதி உடையவர்களாய் மாறணும். அதற்கு இந்த வேத வசனம் தான் நம்ம என்ன பண்ணுகிறது? கற்றுக் கொடுக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இந்த வேத வசனம் நமக்கு எதற்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொன்னால், அவைகள் உபதேசத்துக்கு. உபதேசம் பண்ணுது பாருங்க. யாராச்சும் நமக்கு என்ன பண்ணணும்? உபதேசம் பண்ண பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. யாராச்சும் ஒரு ஆலோசனை கொடுத்தா என்ன பண்ணாது? பிடிக்கவே பிடிக்காது. யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று நல்ல போதனை கொடுத்தாங்கன்னு சொன்னால் தனிப்பட்டு கூப்பிட்டு, இப்போல்லாம் ரொம்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள்லாம், ஆனால் தனிப்பட்ட முறையில், பிரதர் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, சிஸ்டர் நீங்கள் இப்படி, நீ இப்படிலாம் செய்யக்கூடாதுமா, இது இப்படி செய்கிறதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும்? வேறு வேலையிலேருந்து பாஸ்டமாக்கு எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? பேசும்பொழுது நல்லா சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய சபையில் யாரும் அப்படி கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்ல முடியும், அவைகள் உபதேசத்துக்காம். வேத வசனம் நம்ம என்ன பண்ணுகிறது? உபதேசிக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், இன்னும் பயங்கரமாக இருக்கும். அவைகள் என்ன பண்ணுதான்? கடிந்து கொள்ளுது. கடிந்து கொள்ளனா என்னது? கட் அண்ட் ரைட்டாக பேசுறது. இப்படின்னா இப்படி தான் செய்யணும், இப்படின்னா செய்யக்கூடாதுன்னா கூடாது தான். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது அப்படின்னா என்ன வந்து பண்ணக்கூடாது? வரக்கூடாது தான். அதுதான் என்னது? கடிந்து கொள்ளுதல். ஸ்தோத்திரம். அதோட என்ன செய்யணுமா? நல்ல வார்த்தை உண்டானா, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையாக இருந்தால், அதுவும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். இது வசனம் பாருங்க. கடிந்து கொள்கிற வார்த்தையும் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுது? உபதேசிக்கிற வார்த்தையும் காணப்படுகிறது. எதிலிருந்து வருகிறதாம்? இதெல்லாம் இந்த வேத வசனத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, சீர்திருத்தலுக்கும் நம்ம என்ன பண்ணுறதுக்கு? கரெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். சீர்திருத்தம், திருத்தம் என்ற காரியம் என்ன செய்கிறது? இந்த வசனம் தான் சொல்லுகிறதாம். எபிரேயர் 12:4 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது. அவருடைய வசனம் என்ன பண்ண? கருக்குள்ள பட்டயம். அது எந்த ஆத்மாவும் என்ன பண்ணுமா? ஊடுருவி செல்லுமா. ரெண்டு பக்கமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பக்கமும் வெட்டும், இந்த பக்கமும் வெட்டும். கத்திக்கு ஒரு சைடு தான் ஷார்ப்பில், ஆனால் வசனத்துக்கு என்ன பக்கமா? ரெண்டு பக்கமும் ஷார்ப்பு. ரெண்டு பக்கமும் சாஞ்சால் என்ன ஆகிடும்? வெட்டு உளுந்துரும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அதனால் அது எந்த ஆத்மாவையும், அது என்னுடைய ஆத்மாவையும் ஊடுருவி போகும், உங்களுடைய ஆத்மாவையும் ஊடுருவி போகும். எந்த தவறு செய்தாலும் அந்த வசனம் என்ன பண்ணும்? நமக்குள் ஊடுருவி போய் எது தேவையில்லையோ அதனால் என்ன பண்ணிடும்? கட் பண்ணி போட்டு சீர்திருத்தி விடுமா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாக இருக்குது. நீதி என்று சொன்னால் நியாயமான காரியம். கர்த்தர் நீதி உள்ள தேவன். நீங்களும் நானும் நீதியாய் நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். இந்த நீதியை என்ன செய்ய வேண்டுமாம்? நமக்கு படிப்பிக்குதலுக்கு இந்த வசனம் என்ன பண்ணுகிறது? பிரயோஜனமாக இருக்குது. நம்ம சரி பண்ணுறதுக்கு, நம்ம தேர்னவங்களாக மாற்றுறதுக்கு, நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, எல்லாவற்றிற்கும் இந்த வேத வசனம் தான் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. படினாலே இந்த வேத வசனத்தை நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? மூடி வைத்து விட வேண்டும். யாருமே சொல்ல இவ்வளோ நேரம் பேசி வேதத்தில் பிரியமாக இருக்கணும். பாருங்கள், 1ஆம் அதானே படிக்கிற. வேதத்தில் பிரியமாக இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும்.
வாக்குத்த வசனம் என்னென்ன சொன்ன டக்குன்னு சொன்னோம்ல, செய்வதெல்லாம் வாய்க்கும், சந்தோஷமாக சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்து விட்டோம். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் சொல்கிற வசனத்தை மட்டும் நான் வாசிச்சுட்டு போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற இந்த வேத வசனம் என்ன பண்ணுமாம்? நம்மை நியாயம் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் செய்யக்கூடாது. சத்துருக்களை சிநேகிங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. உன் பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படிலாம் ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கும் பொழுது நாம் அதை செய்யாதிருப்போம் என்று சொன்னால், நம்மை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறதான இந்த வார்த்தைகள் தான் நம்ம என்ன பண்ண போகிறதாம்? ஒரு நாள் நம்மை நியாயம் தீர்க்க போகிறது. ஆனப்படினாலே நாம் வேதத்தை வாசிப்போம். வேதத்தை ஃபஸ்ட்டு வேதத்தை நேசிப்போம், பின்பாக வாசிப்போம், அதன் பின்பாக விசுவாசிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளின்படியாக இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை மறுபடியும் நம்ம சொல்வோம். அதன்படியாக கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லலாம். சங்கீதம் 1. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிங்க, நல்லா வேதத்தை தியானிங்க, நித்தம் வாசிங்கள், நித்தம் தியானிங்கள். வேதத்தின்படி நடக்க நம் இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு நாம் செய்கிற காரியங்கள் யாவற்றையும் இந்த நாளில் மாத்திரமல்ல எப்பொழுதுமே வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்.